வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸில் நம்ம யூனிட் 18 ஆடிட்டிங் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம போன கிளாஸில் இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம பார்த்தோம். ஸோ உள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள என்னென்னலாம் ஃப்ளோ இருக்குது, ஆப்ரேஷன் என்ன இருக்குது, அதில் இருக்க ஃப்ராடுலண்ட்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ஆடிட்டிங் எந்தெந்த பிஸ்னஸில் இருக்குது, ஸோ உங்களோட பிஸ்னஸில் என்னென்னலாம் ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரிஸ்க்கை அசஸ் பண்ண போகிறீங்க அண்ட் அவங்களோட இன்ஃபர்மேஷனை மானிட்டர் பண்ண போகிறீங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலில் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன, உங்களோட டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, அவங்களோட ஃப்ளோ என்ன, இதெல்லாம் நீங்கள் இவாலுவேட் பண்ணி அசஸ் பண்ணி இதெல்லாம் மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது தான் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் மூலியமாகவே பண்ணுறது, உங்களோட ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் வச்சே பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஆடிட்டிங் வரையும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஃப்ளோவை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல். இதுவே ப்ரிவென்டேட்டிவ் கண்ட்ரோல்னா என்னென்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு 4C பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இதுதான் நடக்க போகுது, இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது, நீங்கள் 4C பண்ண போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ப்ரிவென்டேட்டிவ் control activities aims to detect errors of fraud from happening in the first place. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ராட் நடந்த அப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை அசஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதை விட்டுட்டு ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இது நடக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸோ இதில் வந்து ரெகுலராக கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது, இது நம்ம ஒரு கண்காணிப்பிலே வச்சுருக்கணும், ஆர் இந்த டிபார்ட்மெண்ட் அடிக்கடி பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸோ இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து ப்ரிவென்டேட்டிவ் கண்ட்ரோல். நீங்கள் முன்னாடியே 4C பண்ண போகிறீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டியூட்டிஸை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ தட் நோ சிங்கிள் இண்டிவிஜுவல் இஸ் இன் அ பொசிஷன் டு ஆத்தரைஸ், ரெக்கார்ட் ஆர் பி இன் த கஸ்டடி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அ ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். ஸோ அதாவது நீங்களே செலவு பண்ணிவிட்டு அதை நீங்களே ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்களே அப்ரூவும் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸே நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கிளைம் பண்ணுறோம், நம்ம மாதம் மாதம் ட்ராவல் பண்ணுறோம், அலவன்ஸ் ஏதோ கிளைம் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து அந்த கிளைமை போடுவீங்க. அந்த கிளைமை பார்க்கறது வந்து உங்களோட பாஸ், இமீடியட் பாஸாக இருப்பார். ஸோ அதோட செகண்ட் அப்ரூவல் யார் இருப்பார், அவரோட பாஸ், உங்களோட சூப்பர் பாஸாக இருப்பார். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளைமுக்கே இத்தனை லேயர் இருக்குது. கரெக்டுங்களா. இதுவே இன்னும் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்னால் அப்படி தான் நடக்க போகுது. விச் மீன்ஸ் ஸோ நீங்களே கிளைம் போட்டுட்டு நீங்களே வந்து ஒரு மாதத்துக்கு உனக்கு 6000 ரூபாய் லிமிட்டுனா 6000 ரூபாய் போட்டுட்டு நீங்களே வந்து அதுக்கான கிளைமும் பண்ணிவிட்டு நீங்களே அப்ரூவும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களால் எப்படி ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்க முடியும், உங்களை எப்படி நம்புவாங்க, நீங்கள் 6000 ரூபாய் உண்மையாகவே ஸ்பெண்ட் பண்ணியா இல்லையா, யார் நம்புவாங்க. ஸோ இதை அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியை பிரிச்சுடுறீங்க. ஒரே ஒரு ஆள்கிட்ட அதை வந்து அக்கௌண்டபிலிட்டியை குவிக்கலை. ஸோ நீங்கள் அதை பிரித்து வைக்கிறீங்க. ஓகேங்களா. Next, authorization of invoices and verification of expenses are internal controls. உங்களோட பில்லாம் கொடுத்தா அதை அப்ரூவ் பண்ணுறவங்க இருக்காங்களே, ஸோ அதுதான் வந்து authorization of invoices and எக்ஸ்பென்சஸ்லாம் வெரிஃபை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல்னால் இதெல்லாம் தான். இப்போ இன்டர்னல் ஆடிட்னா என்ன, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களை ஃபுல் ஆடிட்டிங் ப்ராசஸ் ஆனால் இன்டர்னல் மெம்பரே பண்ணுவாங்க, அதுதான் இன்டர்னல் ஆடிட்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, evaluate a company's internal controls including its corporate governance and accounting process. இதெல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க. ஸோ these type of audit ensures compliance with laws and regulation and helps to maintain accurate and timely financial reporting. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஆடிட் பார்த்தோம், ஆப்ரேஷனல் ஆடிட் பார்த்தோம், என்வாயன்மெண்டல் ஆடிட், ஐடி ஆடிட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ கம்ப்ளைன்ஸ் ஆடிட்னா என்ன, நீங்கள் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளை பண்ணுறீங்களான்னு பார்க்குறது. ஃபினான்ஷியல் ஆடிட்னா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணுறது. என்வாயன்மெண்டல் ஆடிட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸோட என்வாயன்மெண்ட்டான எஃபெக்ட் என்ன, இம்பேக்ட் என்ன. இப்போ ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்ரோச்சாக சொல்கிறாங்க இல்லைங்களா. பீப்புள், ப்ராஃபிட், பிளானட். அதாவது ப்ராஃபிட் வந்து இம்பார்ட்டண்ட் தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு. ஓகே, பட் அதை தாண்டி பீப்புளும் இம்பார்ட்டண்ட், அதையும் தாண்டி பிளானட் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மக்களுக்காக வந்து இப்போ அந்த ஊரில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடுறீங்க, உங்களோட தண்ணியெல்லாம் அந்த ஊரோட லேக்கில் கொட்டுறீங்க, ரிவரில் கொட்டுறீங்கன்னா அங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாவம், அவங்க எப்படி அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம், நீங்கள் அதை எப்படி
எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் என்ன, இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து பீப்புள் மோட்டிவ். இதெல்லாம் தாண்டி நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, அதை கிரவுண்டை நீங்கள் எவ்வளோ டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் அதை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பிள் எஃபெக்ட்ஸ், கரெக்ட்டுங்களா? நீங்கள் என்ன தான் நீங்கள் எடுத்தாலும், இப்போ மைனிங்காக இருக்கட்டும், குவாரிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தே நேச்சுரலி அவங்க டிபெண்ட்டே அந்த ரிசோர்ஸஸை வச்சு தான். ஸோ அதை அவங்க எடுக்கும் போது அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸான அந்த ஏர்த்தை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்ரோச். ஓகே, ஸோ இதெல்லாம் பற்றி பண்ணுறது தான் வந்து என்வாயன்மெண்டல் ஆடிட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹவ் அ கம்பெனி சேஃப்லி சோர்சஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ரா மெட்டீரியல்ஸை எங்கேருந்து எடுக்கிறீங்க. நேச்சுரலாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தண்ணியெலாம் நீங்கள் அப்படியே கடன்னு அப்படியே பேரல் கணக்காக நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷத்தில் ஒன்றுமே இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி சோர்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட எமிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணுறீங்க, மினிமைஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எப்படி பண்ணுறீங்க, இக்கோ ஃப்ரெண்ட்லி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து என்வாயன்மெண்டல் ஆடிட். ஓகே, ஸோ இதை பற்றினான ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி ஆடிட். அதை நான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்களா, ஏதாவது ஃப்ராடுலெண்ட்டாக எதாவது பண்ணுறீங்களா அப்படின்றத பார்க்குறது. ஸோ த இன்டர்னல் ஆடிட் மே பி த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் லா சூட் ஒரு கம்பெனி கம்ப்ளைண்ட். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் வந்து எங்கள் சிஸ்டம்லேயே இல்லை, நான் ஆல்ரெடி காசு கொடுத்தேன், பட் இதெல்லாம் உங்கள் சிஸ்டமில் ரிஃப்ளெக்டே ஆகலைன்னா அப்போது நீங்கள் சிஸ்டமே ஹேக் பண்ணுறீங்க, சிஸ்டம்லேயே வந்து மேனிப்புலேட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணதா டெக்னாலஜி ஆடிட். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டை நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களோட மெட்ரிக்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, அதோட நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு பார்க்குறது. ஆப்ரேஷன் ஆடிட்னா உங்கள் ப்ராசஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒரு கீ பர்சனான லீவ்ஸ் ஒரு வேணும் நியூ மேனேஜ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். அப்படி இருக்கும்போது சப்போஸ் இப்போ ஒரு புது டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டே மாறிட்டாங்க, அவங்க புது ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவங்க பழைய ப்ராசஸை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதெல்லாம் ஃப்ளோவில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது பண்ணுறது. ஓகே, ஸோ டியூரிங் அன் ஆப்ரேஷனல் இன்டர்னல் ஆடிட் த ஆடிட்டர் வில் ரெவ்யூ வெதர் த கரண்ட் staff and the processes fulfill the mission statement. ஸோ நீங்கள் வந்து புதுசு பண்ணும்போது பழசை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, பழசை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதில் என்ன தப்பு பண்ணுறீங்க, ஒரு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து பண்ணுறதா வந்து ஆப்ரேஷன் ஆடிட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆடிட்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ டெவலப்மெண்ட் எஸ்டேட்ஸாக இருக்கலாம், ஆப்ரேட்டிங் ரியல் எஸ்டேட். ஸோ இவங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நடக்க முடியாது. கரெக்ட். ஸோ உங்களோட நீங்கள் ஒரு பெரிய ஒரு 20 ஃப்ளோரில் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அதில் வந்து ஒரு 10 பிளாக் கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு வருஷத்தில் நடக்கிற பிஸ்னஸாக கிடையாது, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிட்ட நடக்க போகுது. சப்போஸ் ஒரு ஃப்ளைஓவர் கட்டுறீங்க, அதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கும் போது உங்களோட பர்ச்சேஸஸ் சேல்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து இன் லைனில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஆடிட்டிங்லாம் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இட் இன்ஷூர்ஸ் நாட் ஓன்லி appropriate physical development of a building but appropriate project billing along the life of the project. So அந்த ப்ராஜெக்டோட பில்லிங் வந்து நீங்கள் வந்து along the life of the project, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட்கான என்டையர் அந்த ஃப்ளோ ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் ஆடிட்டும் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆடிட். ஓகே, ஸோ இதில் இன்டர்னல் ஆடிட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்க, நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க, ஆடிட் பண்ண போகிறீங்க, ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அண்ட் அதை மானிட்டர் பண்ண போகிறீங்க. ஓகே, இதான் ப்ராசஸ். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். சிலபஸில் வவுச்சிங். ஓகே, வவுச்சிங்கு நான் சொன்னேன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆடிட்டிங்னா அதோட சரி பாதி வவுச்சிங்க, பிகாஸ் அதை வச்சு தான் அவங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் உண்மையாக பொய்யா அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் a practice followed by audit with the objective of establishing the authenticity of the transactions recorded in the books. இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட், authenticity. நீங்கள் பில்லு போட்டிருக்கீங்க, எங்கே அந்த பில்லுன்னு கேட்டால் பில்லு இல்லைன்னா அப்போ அந்த டிரான்சாக்ஷன் போய் தானே, அது ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஐயோ என்னங்க 8வது மாதம் நடந்தது போய் இப்போ நீங்கள் 9வது நீங்கள் இப்போ 4வது மாதம் கேட்குறீங்க, அடுத்த வருஷம் 4வது மாதமே நடந்துருச்சு, போன வருஷம் நடந்தது இப்போ கேட்டிங்கன்னா எங்கெங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, கம்பெனினா எல்லாமே பில் பண்ணும், எவ்ரி பர்ச்சேஸ் எவ்ரி சேல், உங்கள் கிரெடிட்டாருக்கு கொடுக்குற ஒவ்வொரு பேமெண்ட்டோட அந்த செக்கோட அந்த டூப்ளிகேட் காப்பி எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, எல்லாமே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, மானிட்டர் பண்ண போகிறீங்க, பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபைனலாக ஆடிட் பண்ண போகிறீங்க. ஓகே, அந்த ஆடிட்டிங்க்கு இந்த வவுச்சிங் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ரிவ்யூவிங் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ வவுச்சிங்னாலே இந்த பில்லை செக் பண்ணுறது தான், அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணணும், இங்கே இருக்குது கணக்கு போட்டிருக்கு அதுக்கான பில்லுங்க அது கேட்குறது தான் வந்து வவுச்சிங். ஓகே, ஸோ
வவுச்சரிங் வந்து 2 டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கும். ஓகே, ஃபார்வர்டாவும் இருக்கும், பேக்வர்டாவும் இருக்கும். ஸோ இப்போ ஒண்ணு நடந்துருச்சு, அது பில் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே பேக்வர்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு ஸ்டாக் இருக்கு. அது கூட நீங்க ஸ்டாக் இருக்கு. ஆனா பில் இருக்கு. ஸ்டாக் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஃபார்வர்ட். ஸோ நீங்க முன்னாடியும் பண்ணலாம், பின்னாடியும் பண்ணலாம். ஓகே. ஸோ an auditor can trace the actual inventory items back to the accounting records to see if the items are properly documented. ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்டட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து backward auditing. But இதுவே when engaged in vouching and auditing an auditor is looking in for any errors in the amount recorded in the accounting records, அதுக்கப்புறம் ஏதாவது transactions ஏதாவது difference இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. ஓகே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா when vouchingல uncovers an error, நீங்க வந்து ஒரு எரரை வந்து நீங்க எடுத்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ the auditor may need to increase the sample size being audited in order to gain assurance that the system operates accurately. So which means என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்போ ஒரு ஆடிட்டிங் சொல்றோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு மாசத்துலேயே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க. ஓகே, சரவணா ஸ்டோர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். நீங்க சரவணா ஸ்டோர்ஸை நீங்க ஆடிட் பண்ண போறீங்க. ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் ஆடிட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதில் 8 ஃப்ளோரில் ஒரு 8000 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்கான பில் நீங்க பார்க்க முடியுமா? ஸோ நீங்க வந்து ஒரு 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 எல்லாமே வந்து கண்டெய்னர்ஸில் வரப்போகுது, இத்தனை பில் இத்தனை லோடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தினமும் லோடு வரும், இல்லை எவ்ரி ஆல்டர்னேட் டே லோடு வரும். அவ்வளோ டிரான்சாக்ஷன், அவ்வளோ க்ரோர்ஸ் கணக்கில் அவங்க டிரான்சாக்ஷன் பர் வீக்கே பண்ணுவாங்க, இல்லை பர் மந்த் பண்ணுவாங்க. அது நீங்கள் இயர்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு பில் நீங்கள் பண்ண முடியுமா? நீங்கள் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க காலங்காலமாக. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா, இவ்வளோதான்ப்பா, நீ இங்கேருந்து இவ்வளோ வாங்குற, இங்கேருந்து இவ்வளோ வாங்குற, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து ஒரே ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு சாம்பிள் எடுத்து சரி ஓகே இந்த ஐட்டம்க்கு எங்கே பில்லு அவங்க சொல்லுவாங்க இந்த ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அந்த பில் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, பில் மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அங்கங்கே பில் இருக்குது, நீங்கள் வச்சுருவீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ஐட்டம் நீங்கள் ஒரு லாட்லேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கிறீங்க. ஓகே, ஜூலை மாதம், போன வருஷம் ஜூலை மாதம் இந்த தேதியில் இந்த அமௌண்ட் வந்து நீ வந்து 10 கோடிக்கு பில் கொடுத்துருக்கேன், 10 கோடிக்கு துணி வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்கேன், அதுக்கான பில் எங்கே அப்படின்னு தேடும் போது அப்போ அங்கே பில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடடே நான் என்ன நினச்சேன் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன், இதுனா பில்லே காணும், சரி எடு பூரா பில்லையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதத்துக்கு எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாத்துக்கும் இது இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ உங்களோட சாம்பிள் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வைடன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செக் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இதுதான் வவுச்சிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வெரிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் ஐ திங்க் ஒரு கடைசி டாபிக் நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ்னால் என்ன, உங்களோட அசெட்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கா இல்லையா, நீங்கள் இங்கே எவ்வளோ அசெட் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ உங்களோட இப்போ அந்த சரவணா ஸ்டோர்ஸ்னே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இவ்வளோ ஃபர்னிச்சர்லாம் உங்கள் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லையா, நீங்கள் இல்லாட்டி அண்டர் வேல்யூ பண்ணுறீங்களா, ஓவர் வேல்யூ பண்ணுறீங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே. ஸோ அண்டர் த வெரிஃபிகேஷன் ஆஃப் assets, the auditor checks for the ownership, possession and the existence. So first அந்த assets யார் பேர்ல இருக்கு, அந்த asset முதல்ல இருக்கா அவங்க கையில் possess நீங்கள் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் அதோட உண்மையாகவே அந்த asset இருக்கா இல்லை சும்மா புக்ஸில் மட்டும் இருக்கா அப்படின்றதுலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, the auditor tries to find out the changes in the assets. நீங்கள் depreciationலாம் நீங்கள் calculate பண்ணிவிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் வேல்யூபிள் assetsனா என்ன, they help the company grow and perform efficiently. அதாவது இப்போ ஒரு ஃபேக்ட்ரினா அவங்களுக்கான அந்த மெஷினரி அதுதான் வேல்யூபிள் அசெட், கரெக்டுங்களா. ஃபேனு லைட்டு அதெல்லாம் வேல்யூபிள் அசெட் இல்லை, அதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி அசெட்ஸ், அதுவும் வேணும் தான். பட் ஸ்டில் அந்த ஃபேன் லைட் இல்லைன்னா அந்த பில்டிங் ஓடாது, அந்த ஃபேக்ட்ரி ஓடாதுன்னு கிடையாது, கரெக்டுங்களா. அந்த மெஷின் ஓடலைன்னா தான் அந்த ஃபேக்ட்ரி ஓடாது. ஸோ எதனால அந்த பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்குதோ அதுதான் நம்ம வேல்யூபிள் அசெட்னு சொல்கிறோம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அவங்கக்கிட்ட இருக்க எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தான் அவங்களோட அசெட், கரெக்டுங்களா. ஒரு பேங்க்குக்கு அவங்களோட பேங்க் அந்த சிஸ்டம்ஸ்லாம் தான் அவங்களோட asset. So இதெல்லாம் தான் valuable asset. Okay. So under this asset, the valuable assets under this method, the valuable assets for the organization's growth are found. So அந்த assets எல்லாம் ஒழுங்கா வெரிஃபைடா நீங்க இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. And authority of existence. So authority of existenceனா என்ன, அதோட ownership யார்கிட்ட இருக்கு, possession யார்கிட்ட இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. Under this method, the assets are verified and regarded as valid and legally recognized by verifying the
deeds and contracts. ஸோ இதெல்லாம் யார் பேரில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தான் ஓன் பண்ணுறீங்களா, இது இப்போ எல்லாம் லீஸ்க்கு எடுக்கிறீங்களா? இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அத்தனை ஆயிரம் சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்க ஓன் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அது எல்லாமே அவங்க லீஸ்க்கு எடுக்கிறது தான், லீஸ்க்கு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை திருப்பி வந்து அவங்களோட லைஃப் முடிச்சோடனே அதை கொடுப்பாங்க, திருப்பி அதை அவங்க ரீசைக்கிள் பண்ணி வேறு மாதிரி அதான் ஆக்குவாங்க. ஓகே, ரீஃபர்பிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நடக்க போகுது. ஸோ இதோட ஓனர்ஷிப் என்ன, ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் வெரிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ நீங்கள் அசெட்டை வெரிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூ இருக்கணும்ல. இப்போ நீங்கள் வந்து இத்தனை ஆயிரம் கம்ப்யூட்டர்னு போட்டுட்டீங்க, உங்களோட அசெட்ஸ்னு போடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ 2010 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2023 13 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு 13 வருஷத்தில் நிறைய வேர் அண்ட் டேர் இருக்கும், டெப்ரிசியேஷன் இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20% டெப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ அதோட வேல்யூவே நேரம் ஒரு நல்லிஃபைடாக ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து திருப்பி எதாவது வாங்குறீங்களா, எப்போ வாங்க போகிறீங்க, ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா, ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களா, எத்தனை புதுசு எத்தனை பழசு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வேல்யூவேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. புக் வேல்யூனா நீங்கள் என்ன வேல்யூக்கு நீங்கள் வாங்குறீங்களோ ஸோ அந்த வேல்யூ தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அசெட்ஸ் வேல்யூ இஸ் ரிட்டர்ன் இன் த கம்பெனிஸ் புக். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்கள் போடுறீங்களோ அதை தான் புக் வேல்யூ. ஓகே, ஸோ the purchase price minus depreciation, அதுதான் புக் வேல்யூ. ஓகே, மார்க்கெட் வேல்யூனா என்ன, இப்போது நீங்கள் அதை விற்றீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குது. நீங்கள் உங்கள் புக்கில் அந்த கம்ப்யூட்டர் 10,000 20,000 போடலாம், ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா 500 தான் கொடுப்பான். அப்படின்னா அதுதான் உங்களோட மார்க்கெட் வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் மெத்தட் calculates the value of assets and liabilities based on the current market value or the fair value. ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களோட மார்க்கெட் வேல்யூவாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூனா என்ன, இப்போ சப்போஸ் நீங்கள் அதை விற்று இன்னொரு பொருள் வாங்குறீங்க, இப்போ இந்த லேப்டாப் விற்று நீங்கள் இன்னொரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா அதோட ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ இப்போ எக்ஸ்சேஞ்செலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, 5,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ நீங்கள் வந்து 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. பட் 40,000 ரூபாய்க்கு யாரும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்களா, சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான அவங்களுக்கு காஸ்ட் என்ன, அந்த வேல்யூ என்ன, அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ. ஓகே, திஸ் மெத்தட் இஸ் யூஸ் ஆஃப் வேல்யூங் தோஸ் அசெட்ஸ் which are unique or difficult to value. அதுதான் நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட்னா என்ன, நீங்கள் இங்கே டெப்ரிசியேஷனே சார்ஜ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எந்த விலைக்கு வாங்குறீங்களோ அதே விலையிலேயே அப்படியே நிற்பீங்க. அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னு சொல்கிறோம். பட் இட்ஸ் நாட் வெரி ரெலவெண்ட், கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு பொருள் எவ்வளோ விலைக்கு வேணால் வாங்கியிருக்கலாம், பட் இதை விற்கும் போது இல்லை நான் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினேன், நீங்கள் 1,00,000 ரூபாய் கொடுனா அவன் ஏன் கொடுப்பான், அவன் கொடுக்கவே மாட்டான், சான்ஸே கிடையாது. அவன் சொல்லுவான் நீ 10 வருஷம் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் திருப்பி 1,00,000 கேட்டால் நான் ஏன் கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா with the changes in market conditions, the effective value of assets and liabilities, அது எதுவுமே இதில் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸ்க்ராப் வேல்யூ மெத்தட். ஸ்க்ராப்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்க, முடிஞ்சு போச்சு, அதோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஸோ முடியும் போது என்ன வேல்யூ, இப்போ நம்ம வீட்டிலலாம் போடுறோம் இல்லைங்களா, வாரம் வாரம் நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த கடைக்கு போடுறோம், கரெக்ட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் இருக்க அந்த பழைய மெட்டலு இல்லாட்டி அந்த புக்ஸு இதெல்லாம் நீங்கள் போடும்போது அந்த புக்கு என்ன தான் நீங்கள் 400 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாலும் அவங்க வாங்கும்போது அவங்க என்ன 400 ரூபாய் வாங்குறாங்க, 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. கேட்டால் இவ்வளோதாம்மா வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெயிட்டு பொறுத்து தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஸ்க்ராப் வேல்யூ மெத்தட். ஸோ இதுவே பெரிய பெரிய அசெட்ஸ் உள்ள ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஷினரி அதெல்லாம் அவங்க எப்படி ஸ்க்ராப்பில் போடுவாங்க. ஸோ அதை வந்து இப்போது அவங்களோட வேர் அண்ட் டேரெல்லாம் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டெப்ரிசியேஷன்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மிச்ச வேல்யூவை தான் ஸ்க்ராப் வேல்யூவாக போடுறாங்க. Okay, so this method is used by the company for those assets which the company does not use and the company wants to sell off those assets at a very low price. So அதுதான் வந்து scrap value. அது நடக்காது, அந்த அசெட்டை ஓடலை, அவ்வளோதான், மெஷின் ஓடலை, சரி எப்படியோ போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ வர விலைக்கு போட்டுருங்க. நீங்கள் அதை ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்ற போது நீங்கள் சரி ஓகே இவன்கிட்டே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த இரும்பு விலைக்கு நீங்கள் அப்படியே போட்டுருவீங்க. அதுதான் scrap value method. ஓகே, amortized cost மெத்தட்னா என்ன, நம்ம அமோர்டைசேஷன் டேபிள் வரைவோம் இல்லைங்களா, டெப்ரிசியேஷன் டேபிள் மாதிரி அந்த மாதிரி டேபிள் மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு நம்ம இப்படி தான் பண்ணுவோம், கரெக்ட்? ஸோ டேஞ்சிபிள் அசெட்ஸ்க்கு நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணுவோம், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு நம்ம அமோர்டைசேஷன் பண்ணுவோம், கரெக்ட்? நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கம்பெனியோட அசெட்ஸ் உங்களோட லைபிலிட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் என்ன, இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் டேபிள்ஸ்லாம் நீங்கள் பேங்க்லலாம் போனீங்கன்னா இந்த அமோர்டைசேஷன் டேபிள் தான் போடுவாங்கங்க. ஸோ உங்களோட லைபிலிட்டி என்ன, நீங்கள் அதை என்றைக்கு வாங்கியிருக்கீங்க,
ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் அதர் ஃபீஸ் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் வேல்யூ பண்ணிவிட்டு இந்த சைட் பிரின்சிபல் இருக்கும், இந்த சைட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களோட டோட்டல் காம்பனண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் லோன் வேல்யூலேருந்து எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் நீங்கள் அங்கே போட போகிறீங்க. ஸோ வேல்யூவிங் லாங் டேர்ம் liabilities லைக் லாங் டேர்ம் லோன்ஸ் பாண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் 10 வருஷம் ஒரு லோன் பீரியட்னா அந்த டேபிள் பார்க்கும்போதே தெரியும் 5வது வருஷத்தில் நீங்கள் இத்தனை இவ்வளோ பிரின்சிபலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அப்படின்றத அந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸல் வேலை தான். அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா அதுவே அந்த டேபிளில் கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் லயபிலிட்டிஸோட பீரியட் என்ன, ஃப்ளோ என்னன்றது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, next discounted cash flow method. So discounted cash flow method na enna, it is used for valuing long term assets. நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்ல இந்த டாபிக் பார்த்திருப்போம், காமர்ஸ்ல நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோனா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு அசெட் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதோட ஒரு 10 வருஷம் வேல்யூ என்னன்னு பார்ப்பீங்க. அந்த வேல்யூவை இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஓகேப்பா இப்போ நம்ம இந்த லேண்ட் வாங்குகிறோம், இப்போ இந்த லேண்டில் வாங்கி நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டி இதில் ஒரு 10 போர்ஷன் ரெண்ட்டு வருது, 10 போர்ஷன் ரெண்ட்டுனா ஒரு போர்ஷனுக்கு ஒரு 5000 ரூபாய் ரெண்ட்டுனா கூட 10 × 5000 ரூபாய் எவ்வளோ, 50000 ரூபாய் வரும். ஓகேங்களா, 50000 வரும் ஒரு மாதத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, அப்போ 10 வருஷத்துக்கு எவ்வளோ, அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தனுக்கு விற்கிறீங்க. ஸோ அவன் விற்கும் போது அவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்கு அவ்வளோ வேல்யூக்கு இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அவன் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சரி ஓகே இவர் இவ்வளோ சொல்கிறாரு, அப்போ இவ்வளோ நமக்கு நடக்கும் போல இருக்குது, நம்ம இதெல்லாம் நம்ம ஃபோகாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விலைக்கு நமக்கு அந்த அசெட்டை அவர் நம்மக்கிட்டேருந்து வாங்குவார். ஸோ அந்த விலை சொல்லி தான் நீங்கள் விற்பீங்க, அந்த விலை சொல்லி தான் அவர் வாங்குவாருன்னா அதுதான் நம்ம டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு சொல்கிறோம். ஓகே, டிஸ்கவுண்ட்னா அப்படி தான் ஃப்யூச்சரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபோகாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இன்றைக்கி வேல்யூக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் டீல் பேசுகிறீங்க. ஸோ அதுதான் வந்து discounted cash flow method. Okay, so it is used for valuing long term assets like investments and considers the time value for money and the expected future growth. இதுதான் ரெண்டு key terms. time value for money எடுக்கிறீங்க, ஸோ 10 வருஷத்துக்கு உங்களோட பணத்தோட வேல்யூ இவ்வளோ ஆக போகுது அப்படின்றத பண்ணிவிட்டு ஓகே இது ஃப்யூச்சரில் இவ்வளோ க்ரோ ஆக போகுது, ஓகே நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதுதான் discounted cash flow method. ஓகே, this method mainly calculates the present value of the future cash flows. So உங்களோட future cash flows என்ன இருக்க போகுது, அதோட இன்னைக்கு வேல்யூ என்ன இருக்க போகுது அதை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணுறது தான் வந்து discounted cash flow method. ஓகேயா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகிறோம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர். ஸோ ஆடிட்டரை நீங்கள் எப்படி அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்க, ஸோ ஆடிட்டிங்னா என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, அவங்களோட ப்ராசஸ் என்ன எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆடிட்டரை நம்ம எப்படி அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா அதாவது கம்பெனி இன்கார்பரேட் ஆகும்போதே நீங்கள் ஒரு ஆடிட்டர் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போது அது நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தான் வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. 30 days ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஆடிட்டரை நீங்கள் உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும். ஓகே, அவங்கள தான் நம்ம இன்டர்னல் ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே வந்து ஆடிட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு வருஷம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க, அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதான் வந்து இன்டர்னல் ஆடிட்டர். So இங்க வந்து appointment can also be made by the members, okay, by an extraordinary general meeting within 90 days of information. So நீங்க எல்லா மெம்பர்ஸையும் நீங்க கூட்டிட்டு நீங்க பண்றீங்கன்னா அதை நீங்க 3 months குள்ள நீங்க பண்ணா போதும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு பண்றீங்கன்னா 1 month குள்ள பண்ணுங்க, இல்லாட்டி எல்லா மெம்பர்ஸ் வச்சு நீங்க பண்றீங்கன்னா நீங்க 3 months குள்ள பண்ணுங்கன்னு சொல்றாங்க. And auditor at the first AGM னா annual general meeting, so அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் கொடுக்குறீங்க அண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடுறீங்க. நீங்க தான் இந்த கம்பெனியோட ஆடிட்டர் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றீங்க. ஸோ திஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் டன் பை த மெம்பர்ஸ் அண்ட் ஹீ வில் ஹோல்ட் ஆஃபீஸ் டில் த எண்ட் ஆஃப் 6th AGM. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் 5 4 அப்படின்லாம் ஆப்ஷன்ஸில் கேட்டாங்கன்னா இங்கே 6th சொல்லணும், பிகாஸ் இதான் கம்பெனி லா சொல்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் யார் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அவங்க வந்து நீங்கள் மாற்றலை அப்படின்னா 6th annual general meeting, ஸோ 6 years வரையும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சப்சீக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, 6 மீட்டிங்க்கு அப்புறமா பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஓகே இவர் கிடையாது இவரே இருக்காருன்னா அவரே இருக்கட்டும், இல்லாட்டி வேறு மாற்றுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் மாற்ற போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட். அண்ட் இவங்களோட ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டியூட்டிஸ் அதெல்லாம் நமக்கு தெரியணும், பிகாஸ் இது சிலபஸில் இருக்குது. அண்ட் மோரோவர் இவங்களோட ரைட்ஸ் என்ன நமக்கு தெரியணும் இல்லைங்களா, பிகாஸ் நீங்கள் ஆடிட்டருக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குது இந்த கம்பெனிலன்றது நமக்கு பேசிக்காக தெரியணும். தே ஹேவ் அன் ஆக்சஸ் டு த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதை தான்
தான் அவங்க ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்க கேட்கும்போது நான் இல்லை இது கொடுக்க மாட்டேன், இந்த பில்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீ யார் கேட்குறது அப்படிலாம் நீங்கள் கேட்கவே கூடாது. அவங்க ஆடிட்டர்னால் அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மிஸ்அப்ராப்ரியேஷன் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவங்க கமெண்ட் எழுதிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து they should have the right of access to books of accounts and obtain information, explanation, உங்களோட ஸ்டேட்மெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை தப்பு கரெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட பிரான்ச்சஸை விசிட் பண்ணுறதுக்கு, உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குது. அண்ட் தேர் த ரைட் டு ரிசீவ் நோட்டீஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஜென்ரல் மீட்டிங். ஜென்ரல் மீட்டிங்கில் எதாவது நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் நீங்கள் இன்வைட் பண்ணணும். ஓகே, ஸோ அது நீங்கள் பண்ணணும். அண்ட் ரைட் டு பி இன்டெப்னிஃபைட். ஓகேங்களா, நீங்கள் இன்டெப்னிஃபை பண்ணுறீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்கள் மேலே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை இன்டெப்னிஃபைனா அந்த லாஸை நீங்கள் பேர் பண்ணணும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து ரைட், அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து லீகல் அண்ட் டெக்னிக்கல் அட்வைஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஃபேக்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு பண்ணுறீங்க, அவங்க வந்து ரொம்ப எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து வச்சு எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியல, இல்லை நிறைய புது புது டேர்ம்ஸ் இருக்குது அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கான அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ லீகல் அட்வைஸ், டெக்னிக்கல் அட்வைஸ் இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களோட உரிமை. பட் எது அவங்களோட கடமை, எது அவங்களோட டியூட்டிஸ் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்டை ஒழுங்காக கொடுங்க, உண்மையாக கொடுங்க. அதுதான் அவங்களோட மெயின் டியூட்டி. ஓகே, ஸோ ஆர்டிகல்ஸில் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணணும். அண்ட் எல்லா நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் சர்டிஃபை பண்ண போகிறீங்க, இன்க்ளூடட் இன் த ப்ராஸ்பெக்டஸ் whenever the same is issue. ப்ராஸ்பெக்டஸ்னு என்னங்க, நீங்கள் ஏதாவது ஷேர் விற்க போகிறீங்க, ஒரு உங்கள் கம்பெனியை வந்து இப்போ பப்ளிக் லிமிடெட் ஆக்க போகிறீங்க, உங்கள் ஷேரை பற்றி ஒரு 4 பேருக்கு தெரியணும், உங்கள் கம்பெனியை பற்றி 4 பேருக்கு தெரியணும்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது பேர் தான் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லையான்றது நீங்கள் உங்கள் கம்பெனி நீங்கள் 1000 விஷயம் சொல்லலாம், மானே தேனே என்ன வேணால் நீங்கள் போடலாம், பட் அதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஆடிட்டர் தான் இது பண்ணுவாங்க. சொல்லுவாங்க என்ன உங்கள் கம்பெனி பற்றி இப்படியெல்லாம் போட்டிருக்கீங்க, இதை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் குக்கப் பண்ணக்கூடாது, எல்லாம் கரெக்டாக போடணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 3 இயர்ஸில் உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும், அவ்வளோ வேல்யூ இருக்கும், அப்படிலாம் நீங்கள் போடுவீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் போடாதீங்க, நீங்கள் எக்ஸாக்டாக கொடுங்க, எல்லாமே வந்து கரண்ட் ட்ரெண்ட்லேயே கொடுங்க, ரொம்பலாம் வந்து அல்யூரிங்காக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கக்கூடாது, கிவ் தெம் த கரெக்ட் பிக்சர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஆடிட்டர் தான். ஓகே, அண்ட் எல்லா மெட்டீரியல் வயலேஷன்ஸ் பற்றி அவங்க வந்து சொல்லணும். ஸோ இது அவங்களோட டியூட்டி. அண்ட் அவங்க வந்து he must know the provisions of the memorandum and articles. இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை பற்றி கொடுக்கறது தான் வந்து இதுதான் ஆடிட்டரோட டியூட்டிஸ். ஓகேங்களா. அண்ட் இவங்களோட லயபிலிட்டி என்னென்னா, இவங்களோட லயபிலிட்டினா என்ன, அவங்களோட பொறுப்பு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இது பண்ணலைன்னா அது அவங்க தான் பண்ணணும், அது பண்ணக்கூடாதுலாம் இல்லை, அவங்க பண்ண முடியாதுலாம் இல்லை, அவங்க தான் அது பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்னா, if the auditor is guilty of negligence in the execution of his duty, he may be liable to make any good for the damage he has caused. அதாவது சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் நீ பண்ணணும் கரெக்டாக, நீ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ஆடிட் பண்ணணும், கரெக்டாக இருக்கான்னு சொல்லணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் உன்னோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற, உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை நம்பி தான் இவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட்டில் நீ எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இல்லை டெலிபரேட்டாக அவங்கக்கிட்ட பணம் வாங்கி நீயும் அவங்க குக்கப் பண்ணும்போது நீயும் சேர்ந்து குக்கப் பண்ணி உன்னோட டீட்டெயில்ஸை மாற்றிட்டேன்னா உன்னை நம்பி அத்தனை இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எதனா லாஸ் வந்துச்சுன்னா அவங்க உங்களை தான் சூ பண்ணுவாங்க. ஸோ உங்களை சூ பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி ஹெல்ட் லயபிள். அவங்க சொல்லுவாங்க, அந்த கம்பெனி 1000 விஷயம் சொல்லும், நீ தானே ஒழுங்காக பண்ணணும், நீ ஒழுங்காக பண்ணலை அப்படி சொல்லிட்டாங்கன்னா யூ ஆர் ஹெல்ட் லயபிள் ஃபார் த லாஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன டேமேஜ் நடந்திருக்கோ அதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அண்ட் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் டு டிடெக்ட் ஃப்ராட். ஸோ இதெல்லாம் ஃப்ராடுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறது அவன் வேலை. அது கண்டே பிடிக்காம நீ வந்து அதே பிஸ்னஸ்க்கு அதே அவங்களோட ரெக்கார்ட்ஸுக்கு அப்படியே சைன் போட்டு நீ கொடுத்தேன்னா அந்த ரெக்கார்ட்ஸை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தேர்ஸ் நோ பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் நீங்கள் துணை போனீங்கன்னா the government or the Companies Act வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் எனி கிளாஸ் இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் த ஆடிட்டர். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்க இங்கே உங்களுக்கு லயபிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுச்சுன்னா நீங்கள் அதாவது
உங்களோட மெமராண்டம்லேயே நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது இந்த மாதிரி ஆடிட்டர் வந்து லயபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கிளாஸே செல்லாதுங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது. பிகாஸ் ஆடிட்டருக்கு லயபிலிட்டி உண்டு. பிகாஸ் அதுதான் அவங்களோட கடமையே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் நிறையா லயபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு 2-3 லயபிலிட்டிஸ் இருக்குது. அதோட நம்ம அடுத்த சாப்டர் நம்ம போகலாம். ஸோ இதை நம்ம மிச்சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.